ஒரு சின்ன பையன் பேப்பர் ஏரோப்ளேனை பறக்க விட்டு விளையாண்டுட்டு இருக்கான். அந்த பேப்பர் ஏரோப்ளேன் ஃபேன்ல அடிபட்டு கீழே விழுவுது. கீழே விழுந்து அந்த ஏரோப்ளேன் எடுத்து பார்க்கறான். அந்த ஏரோப்ளேன் ஒரு பக்கம் கிழிஞ்சிருக்கு. அதை எடுத்துட்டு போய் அவங்க அம்மாட்ட கொடுக்குறான். அவன் அம்மாவும் அவங்க கிட்ட இருந்த ஒரு ஸ்டிக்கர் எடுத்து வச்சு அந்த ஏரோப்ளேனை ஒட்டி சரி பண்றாங்க. அந்த பையனும் சந்தோஷத்தோட பறக்க விடுறான். அந்த ஏரோப்ளேனும் போய் டேபிள் மேல நிக்குது. பிறகு அந்த பையனும் கொஞ்சம் பெரிய பையனா வளர்ந்துடுறான். அவங்க அம்மா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போய் இவன் ஹெல்ப் பண்றான். அந்த பையனுக்கும் எக்ஸாம் கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்கு. அதனால காலண்டர்ல நோட் பண்ணிக்கிட்டே வர்றான். ஒரு பக்கம் அவங்க அம்மாவுக்கு வேலையில ஹெல்ப் பண்றான். இன்னொரு பக்கம் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த எக்ஸாம் நாளும் கிட்ட வந்துருச்சு. அன்னைக்கு அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு சந்தோஷமா எக்ஸாம் எழுத போறான். எக்ஸாம்லாம் நல்லபடியா எழுதிட்டு ஒரு ஈவினிங் டைம்ல வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்து ஒரு ஓரமா நின்று பாக்குறான். அவங்க அம்மா ரொம்பவுமே வேலையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதனாலயே அவன் பைலட் ஆகணும்னு இருந்த கனவை ஒதுக்கி வச்சுட்டு அவங்க அம்மாவுக்கு கூடவே இருந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கொடுக்குறான். அப்பதான் அவனோட புக்கையும் அவங்க அம்மா பாக்குறாங்க. அன்னைக்கு நைட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலான்னு அந்த பையன் போறான். ஆனா ஒரு சத்தம் கேக்குது. கீழே வந்து பாக்குறான். அவங்க அம்மா கீழே விழுந்து கிடக்குறாங்க. அதனால அவன் அம்மா